வணக்கம். இப்போ 10ஆம் கிளாஸ் சிபிஎஸ்சி 10th போர்டு எக்ஸாம் எல்லாம் வந்துட்டே இருக்கு. 10th 12th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே போர்டு எக்ஸாம் எழுத போறாங்க. அப்போ போர்டு எக்ஸாம் டைம்ல ஒரு மாசம் பிப்ரவரி மார்ச் மாசம் எக்ஸாம் மந்த் தான். எல்லாருக்குமே டென்ஷன் ஆയിരിക്കും. அப்பதான் பயம் வரும். அது வரைக்கும் உட்காந்து படிக்க மாட்டேன். எக்ஸாம் டைம் டேபிள் வரும்போது இல்லைன்னா இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு, 10 நாள் தான் இருக்குன்னு சொல்லும் போதுதான் அவருக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகும். கொஞ்சம் அப்பதான் பயம் வரும். ஐயோ எக்ஸாம் வருது, ஏதாவது படிக்கணும், எழுதணும், பாஸ் ஆகணும்னு ஃபீலிங் வரும். அது வரைக்கும் எதுவுமே படிக்க மாட்டேன், எழுத மாட்டேன், அது வேற விஷயம். அப்ப இனி ஒரு 10 நாள் தான் இருக்கு, இல்லைன்னா ஒரு 5 நாள் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க எக்ஸாமிന്. நீங்க புதுசா எந்த ஒரு சாப்டரும் படிக்க வேண்டாம். படிச்ச சாப்டர் மட்டும் நீங்க ரிவைஸ் பண்ணுங்க. அதுல இக்குவேஷன்ஸ், அதுல ஃபார்முலாஸ், அதிന്റെ இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் மட்டும் நீங்க ரிவைஸ் பண்ணுங்க. புதுசா எந்த ஒரு சாப்டரும் நீங்க படிக்க நிக்க வேண்டாம். ஏன்னா படிச்சா கூட நம்மள மைண்ட்ல நிக்க மாட்டேன். பின்ன வேற போர்டு எக்ஸாம் டைம்ல ப்ராப்ளம் கேட்டாலே டென்ஷன். பசங்களுக்கு ஓவரா டென்ஷன் ஆயிட்டு அவர் படிச்சது எல்லாமே மைண்ட்ல போயிடும். ஒரு ஃபீலிங். அதனால நீங்க ஓவர் டென்ஷனும் எடுக்கக்கூடாது. டென்ஷன் வந்துட்டு தான் இருக்கும் எக்ஸாம் டைம்ல. ஆனால் ஓவர் டென்ஷன் எல்லாம் எடுத்துன்னு வச்சுக்கோங்க, படிச்சது எல்லாமே மைண்ட்ல போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பின்ன வேற இதை சொல்லியாத எக்ஸாம் டைம்ல தூக்கம் வராது. நிறைய பசங்களுக்கு தூக்கம் நைட்டு படுக்கும் போதும் ஐயோ எக்ஸாம் 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 ஒரு கான்செப்ட்லேயே இருக்கும். அப்போ ப்ராப்பரா தூக்கம் வர மாட்டேன். இப்போ தூக்கம் வரலன்னாலும் நம்மள படிச்சது எல்லாமே மைண்ட்ல போயிட்டு பிளாங்க் ஆகிடும். பின்ன வேற ப்ராப்ளம். இப்போ நாளைக்கு எக்ஸாம்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு நைட்டு தூங்காம இருந்து படிக்கும். 12 மணி 1 மணி 2 மணி வரைக்கும் உட்காந்து படிக்கும். அப்புறம் 1 hour இந்த இடையில தூங்கிடும். மறுபடியும் ஒரு 3 மணி 4 மணிக்கு எழுச்சிட்டு மறுபடியும் படிக்கும். அப்போ அவர் என்ன நினைக்கும், நாளைக்கு எக்ஸாம், இன்னைக்கு ஃபுல்லா படிச்சுன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு அப்படியே மெமரியில இருந்து அப்படியே போய் எழுதலாம். கம்ப்ளீட்டா அது தப்பு தான். நமக்கு மைண்ட்ல எதுவுமே ஞாபகம் வராது. நம்மள ப்ராப்பரா தூங்கலைன்னா நமக்கு எக்ஸாம் சென்டர்ல போயிட்டு நம்மள பிரெயின் டயர்ட் ஆயிடும். நம்மள பிரெயின் ரொம்ப இம்பார்ட்டன்டா தூக்கம். ஒரு 7 hours 8 hours தூக்கம் கிடைச்சாதான் நம்மள பிரெயின் வேலை செய்யும். அப்போ தூக்கம் வரலன்னா பிரெயினுக்கு ரெஸ்ட் கிடைக்காத பிரெயின் டயர்ட் ஆயிடும். டயர்ட் ஆயின்னு வச்சுக்கோங்க, நம்மள படிச்சது எல்லாமே மறந்து போயிடும். எதுவுமே ஞாபகம் வைக்காது. நம்ம பிசிக்ஸ் திங்க் பண்ணியா மேத்ஸ் வந்துடும், மேத்ஸ் திங்க் பண்ணும்போது கெமிஸ்ட்ரி வந்துடும். அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன்ஸும் மைண்ட்ல ஃபீல் ஆகும். அதனால கன்ஃபார்மா நமக்கு ப்ராப்பரா ஒரு 7 hours 8 hours தூக்கம் தான் வேணும். எக்ஸாம் டைம்ல ப்ராப்பரா தூக்கம் வேணும். பின்ன டென்ஷன் ஆகக்கூடாது. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லணும் அதெல்லாம் நீங்களும் மைண்ட்ல கேட்க வேண்டாம். அந்த போர்ஷன்ஸ் இந்த போர்ஷன்ஸ் இம்பார்ட்டன்ட், இந்த போர்ஷன் നിങ്ങൾക്ക് என்ன இம்பார்ட்டன்ட் தெரியுதோ, നിങ്ങൾക്ക് என்ன நீங்கள் படிச்சிருக்கோ அது மட்டும் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. பின் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி எப்பவுமே மேக்ஸிமம் ஒரு 2 hours முன்னாடி வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு ட்ரை பண்ணணும். ஏன்னா போன ரோடில் பிளாக் இருக்கலாம், டிராஃபிக் பிளாக் இருக்கலாம். அப்போ நம்மளுக்கு கரெக்ட் டைமிங், அதுக்கு தான் 10:30க்கு அவர் கொடுத்துருக்காங்க எக்ஸாம். சரிங்களா? காலையில எல்லாமே ரோட்ல செம்ம பிளாக் இருக்கும். அப்போ எப்பவுமே ஒரு 2 hours முன்னாடி வீட்டிலேருந்து கிளம்பி மேக்ஸிமம் 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்மளை சென்டர்ல எத்தி சேர்ன மாதிரி நம்ம ட்ரை பண்ணணும். பின்ன வீட்டிலேருந்து கிளம்புன டைம்ல நம்ம பேக்கை நல்லா செக் பண்ணணும். ஹால் டிக்கெட் எடுத்திருக்கா, பென் எடுத்திருக்கா, பென்சில், நமக்கு தேவையானது எல்லாமே எடுத்துட்டு போகணும். அங்க போயிட்டு ஐயோ பென் எடுக்கல, ஹால் டிக்கெட் எடுக்கல, பென்சில் எடுக்கலன்னு சொல்லிட்டு பக்கத்து இருக்கிறவங்க கிட்ட கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணதெல்லாம் ரொம்ப நல்லது கிடையவே கிடையாது. ஓகேங்களா? நம்மளோட டைமும் வேஸ்ட் ஆகிடும். அவன் கரெக்ட் டைமில் அவனுக்கு பென்சிலோ எதுவுமே கொடுக்கலன்னு நமக்கு ஆ கொஸ்டின் அட்டன் பண்ண முடியாது. அதனால எல்லாமே நம்ம எடுத்துட்டு போகணும். பின்ன தூக்கம் 7 hours 8 hours எல்லாம் தூக்கம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தான். தூக்கம் இருந்தால் தான் நம்மள மைண்டு ஃப்ரெஷ் ஆகிடும், மைண்ட் ப்ராப்பராக வேலை செய்யும், படித்ததெல்லாம் ஞாபகம் வர்றதுக்கு தூக்கம் தான் இம்பார்ட்டன்ட். அப்போ நாளைக்கு எக்ஸாம்னா நீங்கள் இன்னைக்கு நைட் உட்காந்து தூங்காமல் இருந்து படிக்கக்கூடாது. நம்பர் 1 இതാണ്, படிக்கவே கூடாது. 12 மணி 1 மணி வரைக்கும் படிச்சுட்டு மறுபடியும் காலையில் எழுச்சு படிச்சு மைண்டுக்கு ரெஸ்ட் இல்லாத வரும்போது படிச்சது எல்லாமே மறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்கள் நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு ஒரு 10 10:30 தூங்கணும்.